ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்எஸ் குயின் சேனல். இன்றைக்கி ஒரு சூப்பரான சண்டே ஸ்பெஷல் ரெசிபி மட்டன் பிரியாணி வாங்க பார்க்கலாம். இன்றைக்கி ஒரு 1/2 kg மட்டன் பிரியாணி தான் செய்ய போகிறேன். அதுக்கு ஒரு 1/2 kg கறியை பெரிய பெரிய பீசஸாக கட் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க. இதை நம்ம குக்கரில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் மஞ்சத்தூளும் போட்டு ஒரு 4 விசில்ஸ் விட்டு தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இது ஸ்டார்ட் பண்ணும் போதே நம்ம அரிசியையுமே நம்ம களைஞ்சி நம்ம ஊற போட்டுடணும். அது ஒரு 20 மினிட்ஸ் அப்படியே ஊறட்டும். இதுக்கு தேவையான எண்ணெய், பட்டை, கிளம்பர், ஏலக்காய், வெங்காயம் இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கணும். வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆனதுக்கப்புறமா இதுக்கு தேவையான இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பச்சை மிளகா, புதினா மல்லி எல்லாத்தையும் போட்டு நல்லா குக் பண்ணுங்கள். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோடைய பச்சை வாசனை போனதுக்கப்புறம் இதுக்கு தேவையான மிளகாத்தூளும் கரம் மசாலாவுமே ஆயில்லையுமே போட்டுருங்க. அப்போ தான் நம்மளுக்கு நல்லா குக் ஆகும், நல்லாவும் கலர் கொடுக்கும். பாருங்கள், சூப்பராக மசாலாஸ் குக் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம இதுக்கு தேவையான தக்காளி போட்டு தக்காளி நல்லா சாஃப்டாக குக் ஆனதுக்கப்புறம் தயிரையும் வேக வச்ச கறியையும் போட்டு நம்ம நல்லாவே குக் பண்ணிக்கணும். கொஞ்சம் நேரம் இந்த எண்ணெயிலே இந்த கறி வெந்ததுக்கப்புறம் நம்ம இதுக்கு தேவையான தண்ணியை மெஷர் பண்ணி ஊற்றிக்கணும். இந்த கறி வேக வச்சதுலவே நம்ம தண்ணி கொஞ்சம் இருக்கும், அதையும் சேர்த்தே நம்ம மெஷர் பண்ணி ஊற்றிக்கிங்க. அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். பாருங்கள், தண்ணி இழந்து ஊற்றிட்டேன். இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் பார்த்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். புளிப்பு கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா லெமன் ஜூஸ் கொஞ்சம் சேர்த்துக்குங்க. இது நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் அரிசி போட்டு தம் போட்டாச்சு. பாருங்கள், தம் உடச்சி காமிக்கிறேன் எப்படி இருக்குன்ட்டு. சூப்பராக இருக்குது, நல்ல பொலபொலன்னு சூப்பராக வந்திருக்கு. இதுக்கு நான் ஆனியன் ரைத்தாவும் எக்கும் தான் இன்றைக்கி சூஸ் பண்ணியிருந்தேன். நீங்கள் இதே மாதிரி கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். நம்ம சேனலில் ஏற்கனவே சிக்கன் பிரியாணி 1/2 kg ரெசிபீஸ் மினி விலாகாவும் லாங் வீடியோவும் போஸ்ட் பண்ணியிருக்கேன். டீட்டெயில் ரெசிபியாக மறக்காமல் பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.